வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் நான் சாமி ரங்கா. இந்த நான் சாமி ரங்கா படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாகார்ஜுனா, அல்லரி நரேஷ், ஆஷிகா ரகுநாத், மிர்னா மேனன், நாசர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. விஜய் பின்னி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். சின்ன வயசில் ஆதரவு இல்லாத ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு ஒரு ஃபேமிலி வந்து கிடைக்குது. ஸோ இவருக்கு ஒரு தம்பியும் வந்து கிடைக்கிறாரு. ஸோ இவங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. ஹீரோ இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம ஹீரோ போய் தட்டி கேட்பாரு. அண்ட் அந்த ஊர் பெரியவருக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப விசுவாசமா இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோவுக்கு எதனால இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இவங்க 2 பேர்னாலையும் சேர முடியாம போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்தாங்களா இல்லையா, எந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க, ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னென்ன, இந்த கதையோட வில்லன் வந்து யாரு, அவரை எப்படி நம்ம ஹீரோ சமாளிச்சாரு, இதெல்லாமே தான் இந்த நாசாமி ரங்கா படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதையை வந்து இப்போ நான் சொல்லும்போது ஓரளவுக்கு ஃப்ளோவில் வந்து சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது இந்த படத்துடைய கதை வந்து ஆக்சுவலாக என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு வந்து ஏற்படும். ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓகே இதுதான் வந்து கதை அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும். பட் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கயோ கொண்டு போய் எப்படியோ வந்து முடிச்சிட்டாங்க. படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சண்டை காட்சிகள், சாங்ஸ் இதெல்லாமே வந்து வழக்கமான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா அவர்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், ஆஷிகா ரகுநாத் அவங்களுடைய வந்து இன்னசென்ட்டான நடிப்பாகட்டும், அதுக்கப்புறம் 8 வருஷங்கள் கழிச்சு அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இதெல்லாமே இந்த படத்தில் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தாலும் இவங்க எமோஷ்னலாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கன்வே பண்ணல. இவங்க எந்த அளவுக்கு எமோஷ்னலாக காட்டுறாங்களோ அதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது என்ன இதுக்காக வாடா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதெல்லாமே வந்து காமெடியாக கடந்து போகிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. சிம்பிளாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மேஜர் நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு கேரக்டரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எழுதப்படலை. எந்த ஒரு கேரக்டரோடைய எமோஷனலான சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கன்வே பண்ணல. அவங்க வந்து நீட்டாக நடிச்சிருந்தாலுமே வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கான இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதெல்லாமே நீட்டாகவே அமைஞ்சிருந்தது. பட் என்னதான் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் படத்தில் வந்து கதை, திரைக்கதை இது வந்து நீட்டாக அமைஞ்சிருந்தால் தான் படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொழுது போகலைன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் அதுக்கான சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் டைலாக்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே தான், பட் சாங்ஸ் எதுவுமே வந்து கேட்குற அளவுக்கு இல்லை. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.